அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீங்க குடும்பத்தோட குளிர்ச்சியான எப்போதும் பச்சை பசேன்று பசுமையான இருக்கும் ஒரு இடத்துக்கு போகணுமா? அப்படின்னா கென்டிங் ஹைலேண்ட்ஸ் தாங்க சரியான சாய்ஸ். ரீசெண்டாக நாங்கள் ஃபேமிலியாக கென்டிங் ஹைலேண்ட்ஸ் போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னென்ன பார்த்து என்ஜாய் பண்ணினோம்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சிங்கை பிரின்சஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடர்த்தியான பனிமூட்டம், சும்மா சொல்லக்கூடாது, என்னை அப்படியே உரசி சென்றது. என் மனசை அந்த இடத்துலையே உறைய வச்சிடுச்சு. சாதாரணமா நம்ம சைடு இந்த மாதிரி பனியை பார்க்க முடியாது. இதை நான் அங்கே பார்த்தபோது என்னால் அந்த இடத்த விட்டு நகர மனசு வரலைங்க. அப்படியே அங்கேயே உட்கார்துன்னு போல இருந்துச்சு. வேற வழி இல்லாம அடுத்த இடத்த பார்க்க போனோம். அடுத்து நாங்கள் போனது கென்டிங் ஹைலேண்ட்ஸில் ரொம்ப ஃபேமஸான கேபிள் கார் தான். இதுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகம்தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி ஒரு வழியாக க்யூவில் நின்று எங்கள் கேபிள் காரில் சூப்பராக ஏறினோம். சும்மா சொல்லக்கூடாது, மலையின் அடிவாரத்திலிருந்து உச்சி வரை போனோம். மேலிருந்து கீழே உள்ள மலைகளின் அழகை பார்த்து என்ஜாய் பண்ணினோம். இது ஒரு அரை மணி நேரம் ரைடு. கென்டிங் மால்லிருந்து கென்டிங் ஹைலேண்ட்ஸ் ப்ரீமியம் அவுட்லெட் வரை போனோம். நாங்கள் போனப்போ கென்டிங் ஹைலேண்ட்ஸ் ப்ரீமியம் அவுட்லெட்டில் நிறைய கடைகள் திறக்கலை. ஸோ நானும் சரியாக வீடியோ எடுக்கலை. ஒருவேளை நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேனோ.
அப்படியே வரும் வழியில் சின்ஸ்வி கேவ்ஸ் கோவிலையும் இறங்கி பார்த்தோம். நல்ல அழகாத்தான் இருந்துச்சு. ஒரு பெரிய புத்தர் சிலை பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கோவிலின் 9ஆம் மாடி ஏறி சுற்றியுள்ள பனிமூட்டம் சூழ்ந்த மலைகளின் அழகை பார்த்து ரசித்தேன். கண் கொள்ளா காட்சி. கடைசியா கென்டிங் மாலுக்கு திரும்ப வந்தோம். நல்ல வெரைட்டியா சாப்பிட்டோம். அதன் பின் கென்டிங் இண்டோர் தீம் பார்க் சென்று சிறு பிள்ளையாக மாறி எல்லா விதமான விளையாட்டையும் விளையாடி என்ஜாய் பண்ணினோம். எங்களோட பசங்க ஜிப்லைன் விளையாடியதை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லைக் போடுங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.